Hey guys, welcome back to my another new vlog. ஏமா என்னது என்ன குழம்பு இன்னைக்கு? சுடுதுமா சுத்தி மண்ணடா அழுப்ப அதெல்லாம் எதுவும் ஆகாதுமா. என்ன வேலைக்கா யார் ஃபோன்ல என்னை வரணும் ஃபோன் பண்ணாங்களா மறுபடியும் வந்துட்டான் கொஞ்சம் டீ ஆஃப் பண்ண. சரி சரி கேஸ் வேற வரவே வராதாயா ஆயா ஆமாம் கேஸ்லேயே வச்சு முளைக்க கூடாது கேஸ் எடுக்க மாட்டேன் நானே வேற வளர்த்தான் ஆக்கிட்டு இருக்கிறேன். ஏமா சரி பாரு கொட்டுமா நான் கிண்டுறேன். ஒருத்தன் பண்றான் அதுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன் பேசிக்கிட்டு இருக்கிறேன். 2000 விட்டுருந்தா தான் பொழப்பு கரெக்டாக இருந்திருக்கான். இப்போ என்ன பண்றது? சரி பாரு. ஏய் அந்த கிண்டெல்லாம் செல்லாமணி ஆகாது. நான் ஒரு எட்ட சொல்றேன். பிரியாணியா சாலம் பிரியாணி மட்டன் பிரியாணி. நீ ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டில் என்ன கறி? எங்கள் வீட்டில் பார்த்த கறி கொஞ்சம் செஞ்சாங்க. கத்திரிக்காய் கறி, அடுத்து கடலக்கொட்டை கறி. குடிக்கிறே தேங்காய் தேங்காய் தண்ணி உடைக்கலாம். என்ன கோசி? வாழைப்பழம் வீட்டில் இருக்குது. கொடுவா இல்லையா? சிக்குடு உடைக்கிறேன். குட்ரா கை மேல போட்டுக்க பாருடா. தண்ணி வருது அப்படியே வாயில் ஊத்திக்கியா? இங்க தூக்க தண்ணி ஊத்துதா? எவ்வளவு தண்ணி ஊத்துது? 4 படியா? டேய் எல்லாம் ஊற்றி போயிருந்தா சொன்னா கேளுடா. மறுபடி வேண்டாம்டா. நோ கவுசிங்க வாழைப்பழம் ஒன்று எடுத்து கொடுத்துரு. தேனாலையில் எடுத்து கொடு. இரு எல்லாம் ஊற்றிட்டு தான் போவோம் மறுபடி. டேய் தேங்காய் கொஞ்சம் நீ புடணுண்டா, அப்படியே கை வச்சு விரிக்கணும்டா. சிக்கன் நான் குடிக்கிறேன். கை மேலே தான் போடுவேன். சித்தப்பாவே வந்துருச்சுடாடே. எல்லாம் கீழே ஊற்றிட்டான். எங்க தேங்காய் பழம் இளநியா? இளநீர் தான் நினைக்கிறேன். போதும் மறுபடி எனக்கு கொஞ்சம் கொடுறா. கொடுப்பாங்க அப்புறமா இருக்கு ஒன்று. இங்கே 2 பக்கமும் எலும்புக்காவே பொழைக்க உங்கள் அப்பனுக்கு உடனே கழிச்சதுன்னே பழிச்சாங்களா? கடை வரலாம் உடனே தான் ரத்தம் வந்துருச்சான். அனநிலையா பழிச்சான். யாரு? ஜெய் ஸ்ரீராம். அப்படி சரணி ப்ரோ. இந்த இளநீ ப்ரோ கொஞ்சம் எடுக்கல. இப்பதான் தெரியுது. அதெல்லாம் எப்படி வருவா? அதுலயே ஏறி உட்காந்துக்குவான். கத்தியா?
எப்படி கரண்டியே தின்னுமாடி சூப்பராதா என்னது என்ன நண்பர்களா நாங்கள் என்னத்துக்கு போனோம் வந்தால் ராகியம்டி இது டவுசர் 4 எடுக்கிறதுக்கு சரி அப்போ கடையில் கொண்டாந்து விடுறது அப்பா எனக்கு எப்படிப்பா தெரியும் பாட்டி ஒன்று வந்து பார்த்துட்டு கேட்டுனாலும் சொல்லிருக்கோம்ல நீ அப்பதான் டேட்டி விட்டு இறங்கி போயிட்டு இருந்த நட்டா டவுசர் 70 ரூபா தான்ப்பா பரவாயில்லப்பா 70 ரூபால 30 ரூபா சத்தியமா அந்த அக்கா ஃபர்ஸ்டே சொல்லிருந்துச்சுன்னா வச்சுக்க முடியும் நான் அதுலயே எடுத்திருப்பேன் 30 ரூபாய்க்கு அது எவ்வளவோ பரவாயில்லடா 6 டோஸ் எடுத்துக்கலாம் 2 டோஸ் எடுத்துக்கலாம் என்ன 30 ரூபாய்க்கு ஒரு பப்ஸ் சத்தியமா 30 ரூபாய்க்கு டவுசர்லாம் அழகா இருந்துச்சுமா அந்த அக்கா ஃபர்ஸ்டே தம்பி இது 30 ரூபான்னு சொல்லிருந்துச்சுன்னா வச்சுக்க அதை எடுத்துருப்பேன் அது வந்து வேஸ்ட் கிளாத் அதாவது இந்த பிரிண்டிங் தப்பா இருந்தது கொஞ்சம் கிழிஞ்சு லைட்டா அவ்வளோதான் அதுக்கு தான் அப்படி ஃபர்ஸ்ட் அந்த அக்கா சொல்லியிருந்தா அதுலேயே 10 டவுசர் எடுத்து வந்துருக்கலாம் அப்படி 300 ரூபாய்க்கு 30 ரூபா தான் சத்தியமா சரி இல்லை 30 ரூபாய்க்கு அந்த அக்கா சொல்லலை 30 ரூபாய் இந்த எடுத்துக்கிட்டு இது 60 ரூபா ஏன் இது 50 ரூபா எனக்கு 50 ரூபா எனக்கு தெரியாது 30 ரூபா கரெக்டு சார் 30 ரூபான்னு அந்த அக்கா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா அந்த அக்கா தனியாக பொறுக்கி போட்டு வச்சிருந்தாங்க அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருப்போம் அவங்க சில்லறல இதில் ஒரு டவுசர் எடுத்துக்கிறேன்னு கேட்டாங்க போதா ஆமா சட்டி போட்டு அறியாதி வந்துருக்கோம் வா இங்க வருதா 30 ரூபா எனக்கு எடுத்தா 20 ரூபா தானே வரும் உனக்கு அதே ரேட்டு தான் அது பழைய பீஸ் அதாவது பின்னாடி சரியா பிரிண்டிங் இல்லை இங்கே பார்த்தா இந்த சைடு பிரிண்ட் ஆகலையா அந்த சைடு பிரிண்ட் ஆகிதா அதுக்காக ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் இது அந்த மாதிரி தனியாக ஆனாலும் டிஃபரெண்டான இப்போ அது வந்து சரியா இதா சரி ஏதாவதுனால அதெல்லாம் தனியாக ஒரு மூட்டையில் வச்சுருந்தாங்க வா சந்தைக்கு போலாம் இப்பயோ இங்கே மிச்சர் பாய் அடைஞ்சு மாங்காய் மாங்காய் இது ஆ வாழைப்பழம் இது பேசி போடுவோம் அப்படியே எல்லாமே தின்னு போறோம் கூட்டிட்டு போய் வாங்கிட்டு விட்டு சார் மஞ்சள் விலையே ஏறாதாட்டி இது கடைசி வரைக்கும் ஏன் அதே 14000 தான் போடுறாங்க இன்னும் போடவே இல்லையோ 100 கிலோக்கு சரி மூளைக்காடு சின்ன தாத்தா சொல்லுது 4 மாதம் கழிச்சு போட்டால் தான் விலை 4 மாதம் கழிச்சு அவன் மல்லிகை கொடுன்னு வாங்கிக்கணும் மஞ்சளான ஏழை இங்கே வைக்கிறதெல்லாம் டெஸ்ட் வைக்கிறாங்க ஆனால் வச்சிருந்தா ரேட் ஏறும் ஸ்பா வீட்டிட்டு இங்கே சின்ன தாத்தா வீட்டிட்டு வந்து அவங்க மஞ்சளே போடாமல் வச்சுருந்தாங்களாம் அப்புறம் மஞ்சள் போடுறதே விட்டுட்டாங்களா ஒரு வருஷம் வீட்டிலே வச்சுருந்து அப்புறம் இப்படி விலை 6 மாதம் கழிச்சு கொண்டு போய் போட்டோன்னா விலை அதிகமாக போகுதுன்ட்டு அப்படியே வச்சு போடுறாங்களாம் அதனால என்ன விழுந்துருப்போது நம்மளுக்கு தேவை போனோம் இதுக்கு எப்படின்னா நீ களிக்காண்டும் போது ஃபுல் ஹேண்டு தெரிஞ்சு தெரியுமா அதுக்கு என்ன சொல்லுவா அப்படியே வீடியோ அப்படியே அப்லோட் பண்ணி விட்டேன் ஏய்ப்பா ஏய் எப்படிதான் பெரியப்பாவும் சித்தப்பாவும் இந்த வேட்டி கட்டுறேன் இந்த அப்பாவும் சித்தப்பாவும் இந்த வேட்டி கட்டுறாங்கன்னு தெரியல ஐயா உங்களோட சேர்ந்து என்னையும் டீ குடிக்க பழகிட்டேன் ஊரையாட்டில் 1 வருஷமா தான் டீயே குடிக்காம லெஃப்ட் ஹேண்ட்ல ஒரு வாத ரைட் ஹேண்ட்ல ஒரு வாத ஏன் பிடிக்கிற இல்லை பாய கூட சேர்ந்து தான் நான் டீ குடிச்சு பழகிட்டேன் அதிகமாக நிஜமா தான் குழந்தைங்க டீ கேட்டா அம்மா தண்ணி ஊத்தி தரணும் நம்ம வீட்டுக்கு வந்தால் அதிகமாக டீ குடிச்சு பழகிட்டேன் அதான் ஆயாவாள் தான் டீ ஊற்று டீ சூடு பண்ண ஏன் பிடிக்கிற டீ சூடு பண்ண டீ ஊற்ற ஆயாப்பா என்னடா என்ன பார்க்குற அந்த குட்டிங்க டீ குடிச்சு பழக்கி விடுவா ஏயா 5 மாதத்துக்கு தூக்கிட்டு வந்தாங்க 11 மாதம் அங்கே இருக்கட்டும் நாளைக்கு 17 மாசமா யாரா உனத்தான் 17 மாசம் எங்க வச்சிருந்த ஊரில் 17 மாசமா குட்டி பேர் டீ 11 மாதமா அங்கேயே வளரட்டும் வந்துடும் அங்கேயே இருக்குமா எனக்கு ஒரே ஜாதகம் சொன்னாங்களா
ஒரு பாட்டம் அப்படி சொன்னாங்கல்ல இன்னும் வேலை இருக்கிறதுங்க ஒரு 4 மாசம் கம்மியாக ஒரு வருஷம் கழிச்சு எடுத்துட்டா 11 மாதத்துலம்மா நம்ம காடு ஏறு வெட்டிக்கிட்டு அவன் 1 மாசம் 5 சார் ஒவ்வொரு குட்டியும் வந்துட்டு வந்து டீ கேக்குது ஏ இல்ல இவன் 11 மாசம் அவன் 9 மாசம் நான் 5 மாசம் அம்மா 1 மாசம் அதெல்லாம் வந்து அவங்க எங்களுக்கு ஒரு டைம் அவங்க ஒவ்வொரு டைம் நானா தான் வரவே மாட்டேன் நான் என் வீட்ல இருந்து வரச்சிடுவேன் கைஸ் ஆக்சுவலி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்களா கண்டிப்பாக தெரியும். நான் கண்டிப்பாக டெய்லி ஃபேமிலியாக ஏதாவது எங்கள் வீட்டில் நடக்க மொமெண்ட்ஸில் வந்து ஒரு vlog வந்து யூடியூப் டெய்லி அப்லோட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.